So yes, hello everyone. Good evening once again. Good evening and welcome to Shiksha class. இன்னைக்கு நம்ம கம்யூனிகேஷன் டிஸ்கஸ் பண்ணலாம். மாக் டெஸ்ட் 2 அண்ட் மாக் டெஸ்ட் 3ல கேட்ட கம்யூனிகேஷன் டிஸ்கஸ் பண்ணலாம். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். அகைன் நீங்க ஒரு சின்ன ஒரு பவர் கட் பிகாஸ் ஹெவி ரெயின்ஃபால் தி பாஸ்ட் 2 டேஸ் இந்த கரண்ட் ஏரியால ஹெவி ரெயின்ஃபால். அதனால தான் நேற்று ஆஃப்டர்நூன் மேல கூட ஐ குடன்ட் மேக் லைவ். பட் டுடே ஆல்சோ we arranged. Okay, so திரும்ப we'll continue with our session. I'll share you the screen. Very good evening. Are you all there with me? Could you please put it in the comment section whether I am audible? Is my screen visible to you? Fine, let me share the question paper with you. Okay, so இதுதான் communication mock test 2ல கேட்ட questions. Okay, so to discuss with this types of communication and இன்னொரு பக்கம் அதோட examples கொடுத்திருக்காங்க. So types of communicationல first பாருங்க, it is intrapersonal communication. Intrapersonal communication அப்படின்னா it is within ourselves. அதாவது நமக்கு நம்மளே பேசிக்கிறது தான் intrapersonal. நமக்கு நம்மளே பேசிப்போமா அப்படி கேட்டா yes, we will do it. On what cases? நமக்கு நம்மளே பாட்டு பாடிப்போம். ஒரு சில நேரம் நமக்கு நம்மளே we speak with ourselves. So that is very very intrapersonal அப்படின்னா within. இந்த இன்ட்ராங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா within. நமக்குள்ளேயே நம்ம பண்ணிக்கிற கற்பனை, சின்ன சின்ன நமக்கு நம்மளே பேசிக்கிறது. ஓகே, இது எல்லாமே இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன். இன்டர் அப்படின்னா பிட்வீன் டூ திங்ஸ், எனி டூ பர்சன்ஸ், டூ ஆப்ஜெக்ட்ஸ், அதெல்லாமே இன்டர்னு வரும். ஸோ இன்டர் அப்படின்னா பிட்வீன் டூ, இன்ட்ரா அப்படின்னா வித்தின். ஸோ இன்ட்ரா பர்சனல் அப்படின்னா நம்ம பண்ற மெடிடேஷன் தான் இதுக்குள்ள வரும். லைக் மெடிடேஷன், இல்ல நமக்குள்ள தோணக்கூடிய ஒரு சில சிந்தனைகள், இன்ட்யூஷன், நமக்கு நம்மளே தைரியம் சொல்லிக்கிறது, தட்டி கொடுத்துக்கிறது. ஓகே, ஸோ நமக்குள்ள ரொம்ப ரொம்ப பர்சனலா என்னென்ன பண்றோமோ, ஒன் மேனா ஒன் உமனா நம்ம மட்டும் தனியா என்ன பண்றோமோ அதெல்லாம் இன்ட்ரா பர்சனலுக்குள்ள வரும். சரிங்களா? ஸோ அடுத்து குரூப் கம்யூனிகேஷன். குரூப் கம்யூனிகேஷன் இஸ் அ போர்ட் மீட்டிங். நிறைய பேர் வருவாங்க, போர்ட் மெம்பர்ஸ் வருவாங்க, தே மீட். தட்ஸ் அ சார்ட் ஆஃப் குரூப் கம்யூனிகேஷன். ரொம்ப ஈஸி கொஸ்டின் இல்லையா? ஸோ ஏக்கு 3, பிக்கு 4 மேட்ச் பண்ணிட்டாலே ஐ திங்க் யூ கேன் பிக் யுவர் ஆன்சர். அண்ட் ஆல்சோ தி அதர் திங் பி டிரான்சாக்ஷனல் கம்யூனிகேஷன். டிரான்சாக்ஷனல் கம்யூனிகேஷன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க டிரான்சாக்ஷன்ங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ்ல இதை கேட்பாங்க. டிரான்சாக்ட் அப்படின்னாலே பரிமாற்றம் அப்படின்னு இருக்கும். பொதுவா வந்து பண பரிமாற்றத்தை வந்து மணி டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கம்யூனிகேஷன்லயுமே இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஏன்னா இங்க வந்து கருத்துக்கள் பரிமாறப்படும். இப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன் அண்ட் நீங்க வந்து அதுக்கு கமெண்ட் போடுவீங்க. சோ அகைன் அப்போ உங்களுடைய கருத்தையும் நீங்க பதிவு செய்வீங்க. அகைன் நானும் சொல்லுவேன். சோ 2 பேருமே ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல எனி கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் when the two persons or two groups are actively participating, that sort of communication is said to be transactional communication. இப்ப ஒருத்தவங்க சொல்ல இன்னொருத்தவங்க பூங்குட்டி சும்மா கேட்டுட்டே மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா அது டிரான்சாக்ஷனுக்குள்ள வராது. ஒருத்தவங்க சொல்ல இன்னொருத்தவங்க வந்து அதுக்கு மறுக்கருத்து சொல்லலாம், இல்ல அதை ஆதரிச்சு கருத்து சொல்லலாம். சோ 2 பேருமே அவங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கிறாங்க, 2 பேருமே ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா அது டிரான்சாக்ஷனல். ஓகே, ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இஸ் மஸ்ட் இன் டிரான்சாக்ஷனல். எதுலலாம் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கோ அது எல்லாமே டிரான்சாக்ஷனல் வே ஆஃப் கம்யூனிகேஷன் தான். அப்போ ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் எங்க இருக்கும்னா ஃபேஸ் டு ஃபேஸ்ல இருக்கு. நீங்க ஒருத்தவங்கள்ட்ட முகம் பார்த்து பேசும் பொழுது அவங்க கண்டிப்பா வேற வழியில ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்ப போன்ல பேசுறோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் என்ன அமைதியாவே இருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்க அப்படி சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இஃப் தேர் நாட் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபென்ட் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ஈஸியா. நீங்க வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ, நான் வேற நேரத்துக்கு கால் பண்ணட்டுமா, இப்ப மாறி கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருவோம். பிகாஸ் இப்ப அதர் சைட்ல இருந்து வர ரெஸ்பாண்ட் வந்து நமக்கு ஆக்டிவா இல்ல அப்படின்னா தெரிஞ்சிடும். Transactional way of communication. Okay, classroom communication is always transactional. It tends to be transactional. என்னதான் வந்து கிளாஸ் ரூம்ல டீச்சர் மட்டும் ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருந்தாலும்
ட்ரெடிஷனல் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன்ல பாத்தீங்கன்னா டீச்சர் இஸ் ஹைலி ஆக்டிவ், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பாசிவ், அப்படிதான் டிசைன் இருக்கும். பட் ஸ்டில் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் இஸ் மென்ட் டு பி டிரான்சாக்ஷனல் கம்யூனிகேஷன். பிகாஸ் ஒரு ஸ்டூடெண்ட் தூங்குறாங்களா, இல்ல கவனிக்கிறாங்களா, வெளியே வேடிக்கை பாக்குறாங்களா, கிளாஸ்ல பிசிக்கலா பிரசன்ட் ஆயிட்டு வேற ஏதாவது மனசுக்குள்ள ஓட்டி பார்த்துட்டு இருக்காங்களா, அப்போ இதெல்லாம் வந்து ஒரு டீச்சருக்கு பார்த்த உடனே அப்பட்டமா தெரிஞ்சிடும். அந்த குழந்தையோட பொசிஷன், உட்கார்ந்துருக்க பொசிஷனையோ இல்ல முகபாவத்தையோ பார்த்த உடனே ஒரு டீச்சருக்கு தெரிஞ்சிடும். சோ என்னதான் அந்த ஸ்டூடெண்ட் அதை கம்யூனிகேட் பண்ண விரும்பாட்டி கூட somehow or the other டீச்சருக்கு அவங்க கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. ஓகே, இன் ஒன் வே ஆர் தி அதர் அது டீச்சருக்கு புரிஞ்சிடும். ஸோ ஹென்ஸ் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் இஸ் அ டிரான்சாக்ஷன் கம்யூனிகேஷன். அங்க டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க பிகாஸ் இட் இஸ் ஃபேஸ் டு ஃபேஸ். நான் சொல்றது ஆஃப்லைன் ட்ரெடிஷனல் லெக்சர் பேஸ்ட் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன், இட் இஸ் ஃபேஸ் டு ஃபேஸ். ஈவன் அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க இந்த கம்யூனிகேஷனும் திஸ் இஸ் ஆல்சோ a kind of transaction because நமக்கு வந்து இங்க ஒரு இன்டராக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பிகாஸ் though it is not face to face, you can actively participate with me with the chat session given here. Okay, இப்போ நீங்க ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னா it becomes transactional, or otherwise it become massive communication. ஏன் massive communication? Through the satellite I am reaching many people. Through the satellite I am reaching many more people. Okay, so this is what we are doing now when the both participants are actively participating. புரியுதுங்களா? Fine. So இதோட ஆன்சர் வந்து நீங்க you can pick. It is very clear, you can pick. One second. Fine. I'll take it to the next one. So do stay with me. Oh, fine. So which of the following can be categorized as non-verbal communication? இந்த இடத்துல நீங்க ஒண்ணு புரிச்சுக்கணும். அது என்னன்னா வெர்பல் நான் வெர்பல்ங்கிற வார்த்தையோட அர்த்தம். வெர்பல் அப்படின்னாலே உங்களுக்கு வார்த்தைகள் வந்துடும். வெர்பல் அப்படின்னா எழுத்துக்கள். வெர்பல் அப்படிங்கிறது எழுத்துக்களே வார்த்தை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த வெர்பல் அப்படிங்கிறது இட் கேன் பி ரிட்டன் ஆர் இட் கேன் பி ஸ்போக்கன். ஸோ ஸ்போக்கன் அப்படிங்கும் போது கண்டிப்பா அதுல வந்து வாய்ஸும் வந்துடும், வேர்ட்ஸும் வந்துடும். ஓகே, ஸோ இதை வச்சுதான் நீங்க வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னா நம்மளுடைய அசைவுகள், கெஸ்டர்ஸ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், இது இவங்க எல்லாரும் வந்துருவாங்க. வாய்ஸ் வந்து நான் வெர்பல்குள்ள வர மாட்டாங்க. பிகாஸ் இன் ஒன் வே ஆர் தி அதர் நம்ம வாய்ஸ் கொடுக்கும்போது வி யூஸ் எனி கைண்ட் ஆஃப் லெட்டர், ஏதோ ஒரு ஃபெனட்டிக் யூஸ் பண்ணிடுவோம். அப்போ அது வந்து அந்த ஃபெனட்டிக்ஸ் அந்த லெட்டர் அப்படிங்கிறதுனால திரும்ப வெர்பல்குள்ள போய் உட்காந்துரும். ஸோ ஆப்ஷன் ஏலையும் ஈலையும் வாய்ஸ்லி ஃபரஸ் கிரீட்டிங்ஸ் பிளசன்ட் வாய்ஸ் கொடுத்ததுனால அதை நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். we can go with BCD. Okay, BCD will be the answer for this particular question. Okay, இந்த கொஸ்டின் பாருங்க. இல்லைன்னா அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டாலே சம்திங் இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் தேவையில்லை. லைக் டைரக்ட் ரிப்போர்ட்டிங், டைரக்ட் அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா சப்போர்ட் ஒரு கம்பெனில ஒரு ஸ்ட்ரக்சர் தேவை, ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு ஸ்ட்ரக்சரோ இதுக்கு தேவைப்படும். ஆனா இவங்க நோ டைரக்ட் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு கொடுத்ததுனால இங்க இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் தேவை கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நோ டைரக்ட் ரிப்போர்ட்டிங்னா இவங்க ஒரு ஃபார்மலா எதுவும் செய்யல, இட் இஸ் வெரி இன்ஃபார்மல் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இட் இஸ் வெரி இன்ஃபார்மல். ஏன்னா ஃபார்மல் அப்படின்னாதான் ஒரு அமைப்பு இருக்கணும், அந்த அமைப்புக்குன்னு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் வடிவம் இருக்கணும். அந்த வடிவத்துல நீங்க இவங்கள்ட்ட சொல்லி இப்படித்தான் பேசணும். இப்போ நீங்க இந்த லெவல்ல எம்ப்ளாயியா இருக்கீங்க, லெவல் 1ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா லெவல் 3க்கு பேச முடியாது. லெவல் 2ட்ட சொல்லிட்டு தான் லெவல் 3ல இருக்கிற எம்ப்ளாயிட்ட பேச முடியும். சோ ஒன்னு இது அப்வர்டா இருக்கலாம். நான் சொல்றது ஃபார்மலா டைரக்டா ரிப்போர்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம் வந்து எது அப்வர்ட்ல இருக்கலாம், இல்லைன்னா டவுன்வர்ட் கம்யூனிகேஷன்ல இருக்கலாம். சோ இல்லைன்னா இந்த மாதிரி ஹரிசான்டலா இருக்கிற கம்யூனிகேஷன்ல இருக்கலாம். எம்ப்ளாயி 1, அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் மேனேஜர், இந்த மாதிரி
ஓகே. சோ இவங்க எல்லாருக்குமே தே நோ யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ண போறாங்க அப்படின்னு. நம்ம கம்யூனிகேஷன் ரிலேஷன்ஷிப்பை யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், நமக்கு மேல இருக்கிற சீனியர் ஆபீசர்கிட்டயா, நம்மளோட கொலிகிட்டயா அப்படிங்கிறது தெரியும். சோ இவங்களுக்கு எல்லாருக்குமே டைரக்டான ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப் உண்டு அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். டைரக்ட் ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப் உண்டு. Okay, because they are very formal, they are organized, and they are very structured in their communication. Whereas, இப்படி ஒரு விஷயத்தை நம்ம இன்ட்ரா பர்சனலுக்குள்ள கொண்டு வரவே முடியாது. இதை நம்ம வந்து டயகனல் கம்யூனிகேஷன் உள்ள கொண்டு வர முடியும். பிகாஸ் ஆன்சர் இஸ் டயகனல் கம்யூனிகேஷன். ஏன் அப்படின்னா, இப்போ ஆபீஸ்ல ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு எம்ப்ளாயி இருப்பாங்க. ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு எம்ப்ளாயி இருப்பாங்க. ஓகே, அண்ட் அவங்க யாருக்குமே வந்து டைரக்டா கம்யூனிகேட் பண்றதுக்கு, ரிப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்ல. யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா தென் இட் இஸ் டயகனல். இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு அப்வர்ட் ப்ராப்பரா இருக்கு, இப்படி போட்டீங்கன்னா ஹரிசாண்டல், பட் திஸ் இஸ் டயகனல். ஓகே, யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். அங்க டைரக்ட் ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப் கிடையாது. திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் கிரேப் வைன் கம்யூனிகேஷன். Sometimes this also falls under informal grapevine communication. இதை நோட் பண்ணிக்கோங்க. Sometimes it falls under informal grapevine communication. Okay, fine. So I'll take it to the next question. So in the question answer diagonal relationship, I mean diagonal communication. Coming to the 48th question, நம்ம communication questions பார்த்துட்டு இருக்கோம் from the mock test 2. Okay, what are the key features of transactional model of communication? நான் சொன்னேன் இல்லையா, அந்த டிரான்சாக்ஷன்ங்கிற வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொன்னேன். பிகாஸ் அதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால எழுத முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், வாட் ஆர் தி கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன், இதான் கேள்வி. லைக் ஆப்சன்ஸ் ஆஃப் நாய்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது தவிர எந்த கம்யூனிகேஷனா இருந்தாலும் அதுல ஒரு வகையான நாய்ஸ் இருக்கும். எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, லைக் ஒன்னு டெக்னிக்கலா ஒரு நாய்ஸ் இருக்கும். இப்போ we are connected ஆன்லைன், பட் ஸ்டில் என்னோட பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாவது உங்களுக்கு கேட்கலாம். இது டெக்னிக்கலா ஒரு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி டிஸ்கனெக்ட் ஆகலாம். அப்கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் ஆகும்போது அப்படிதான் இருந்தது இல்லையா, பிகாஸ் அகைன் இட் வாஸ் ஹெவி ரெயின்ஃபால், பவர் கட் ஆனிச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது ஃபியூ மினிட்ஸ் அப்படிதான் இருந்தது. ஸோ டெக்னிக்கல் டிஸ்டர்பன்சஸ் ஏதாவது இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு பர்சனல் டிஸ்டர்பன்சஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்சஸ் இருந்ததுன்னா அது நாய்ஸ். கண்டிப்பா கம்யூனிகேஷன்ல உங்களால தவிர்க்க முடியாதது இந்த நாய்ஸ். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் நாய்ஸை வந்து நம்ம கம்யூனிகேஷன்ல ஒரு பாயிண்டா கன்சிடர் பண்ண முடியாது. பிகாஸ் எவ்ரி கம்யூனிகேஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் வே ஆஃப் நாய்ஸ். நம்ம எவ்வளவு கண்ட்ரோலா வச்சிருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கைண்ட் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், இட் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ட் இன் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன். கண்டிப்பான முறையில இந்த டிரான்சாக்ஷன் மாடலை இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன்ல யூஸ் பண்ணுவோம். ஏன் தெரியுமா, இன்டர்பர்சன்னா நான் சொல்லிட்டேன், இன்டர்னா ரெண்டு பேருக்கு. அப்போ ரெண்டு பேர் அப்படிங்கும்போது ஒண்ணு நம்ம முகம் பார்த்து பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஸ் டு ஃபேஸா பேசுறோம். இன்டர் அப்படின்னா பிட்வீன் டூ முகம் பார்த்து பேசுறோம். நம்மள்கிட்ட அவங்க பேச விருப்பம் காட்டுறாங்களா இல்லையான்னு முகத்திலே தெரிஞ்சிடும். விருப்பம் இல்லாட்டி கூட அவங்க வேற வழியில அவங்க பேசிதான் ஆகணும், அந்த மாதிரி ஒரு கட்டாயம் இருக்கும். the communication has to be transactional. ஆமா ஆமா நீங்க சொல்றது சரிதான் அப்படி சொல்லி ஒரு சிரிப்போடவாது அவங்க ரிப்ளை பண்ணிதான் ஆகணும். பிகாஸ் நம்ம பேசுறது ஃபேஸ் டு ஃபேஸ், இட் இஸ் இன்டர்பர்சனல். ஓகே, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க த்ரூ தி போன் கால் ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது அப்படிதான் இருக்கும், ஒரு ஸ்கைப்ல வீடியோ கால்ல பேசும்போது அப்படிதான் இருக்கும். பிகாஸ் தே ஆர் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன், தட் தே ஹேஸ் டு பி டிரான்சாக்ஷனல் ஆர் அதர்வைஸ் ஒரு பர்சனுக்கு தெரிஞ்சிடும் whether they are willing to communicate or not, whether they are interested to listen or not அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். they are completely transactional. ஓகே, அண்ட் இப்போ இது இயல்பா ஒரு வீட்டுல அம்மா அப்பா இல்லைன்னா ஒரு குழந்தைங்க பேசிக்கிற கான்வர்சேஷன், அம்மாவும் குழந்தைங்களும் பேசிக்கிற கான்வர்சேஷன், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் பேசுற கான்வர்சேஷன், இது எல்லாமே நீங்க டிரான்சாக்ஷன் மாடலுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊருக்கு போலாம் சம்மர் வெக்கேஷன் அப்படி பேசுறாங்கன்னா, இல்ல நம்ம இந்த ஊருக்கு போலாம்னு இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, அதுவே நல்லா இருக்கே, we can go there. சோ ஒருத்தவங்க கொடுக்குற ஆன்சர் ஃபீட்பேக் வந்து இன்னொரு மெசேஜா ஃபார்ம் ஆகும். அண்ட் அப்படியே அந்த கம்யூனிகேஷன் வந்து இட் கீப்ஸ் ஆன் கோயிங். சோ ஃபீட்பேக் இஸ் a new message. Yes, this is correct. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் பேசுவேன், என் ஃப்ரெண்ட் கேட்பாப்ல, he or she listens. அடுத்து என் ஃப்ரெண்ட் பேசுவாங்க, அப்போ நான் கேட்பேன். ஓகே, அப்போ அவங்கதான் மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க அண்ட் நான் வந்து அது லிசனரா மாறிடுவேன். இப்போ நான் வந்து சென்டர் அப்படின்னா என் கோடர், அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா they are decode.
ஓகே. அண்ட் அவங்க அடுத்து கோட் பண்ணி மெசேஜ் அனுப்புவாங்க. நான் அத டீகோட் பண்ணிக்கணும். டீகோட் பண்றதுன்னா அதோட அர்த்தத்த புரிஞ்சுக்கணும். அதுதான். அது ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன்ல அர்த்தத்த புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சோ இந்த மாரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரோல் நடக்கும். ஆஃப்கோர்ஸ் இது 3மே நடக்கும். டிரான்சாக்ஷனல் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன்ல. என்கோடர் அண்ட் டீகோடர் டிஸ்கிரிமினேஷன் இன் ஆர்டர். அப்படி டிஸ்கிரிமினேஷன்லாம் இருக்காது. அப்படி இருந்தா அது வந்து டிரான்சாக்ஷனுக்குள்ள வராது. ஓகே. அது வேற கைண்ட் ஆஃப் அத்தாரிட்டேட்டிவ் கம்யூனிகேஷன் இல்லைன்னா லைக் எப்படின்னா ரொம்ப ஃபார்மலான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்ட்ரக்சர் உள்ள அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. பட் தேர் வில் நாட் பி எனி கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ஆல். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்ல டிரான்சாக்ஷன் மாடலோட கீ ஃபீச்சர்ஸ் பார்த்திருக்கீங்க. யூ கேன் கோ வித் பிசிடி. இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க அந்த கொஸ்டினை யோசிச்சு பதில் அளிக்கிற விதத்துல தான் இருக்கு. சரிங்களா? ஸோ த வே யூ திங்க் தி மார்க் யூ கெட். தட்ஸ் இட். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுவுமே கம்யூனிகேஷனோட பேரியர்ஸ் ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க, தடைகள். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அதோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம பண்ணலாம்? சைக்காலஜிக்கல் பேரியர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சைக்காலஜிக்கல் பேரியர்னா மன அளவுல நமக்கு இருக்கிற ஏதோ ஒரு தடை. மன அளவுல அப்படின்னா இப்போ நான் வந்து அன்னைக்கு மூட் அவுட்டா இருக்கலாம். ஏதோ ஒரு சோகத்துல ஏதோ ஒரு ஒரு மன கஷ்டத்துல இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கிளாஸ் ரூம்ல போய் உட்காடுறேன். எங்க டீச்சர் சூப்பரா பாடம் எடுப்பாங்க. ஆனா நான் என்ன பண்ண முடியாது? என் மண்டக்குள்ள எதுவுமே போகாது, எதுவுமே நிக்காது. ஓகே. சோ புவர் ரிட்டென்ஷன் பவர். ஓகே. புவர் ரிட்டென்ஷன் பவர். ஆர்கனைசேஷனல் பேரியர். ஆர்கனைசேஷன் பேரியர்னா இப்ப நான் ஒரு நிர்வாகத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நிர்வாகத்தோட அமைப்பு இருக்கு இல்லையா, அதுல கம்யூனிகேஷனே ஒரு சொதப்பலா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம சொல்றது அவங்களுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது, அவங்க சொல்றது நம்ம ரீச் ஆக மாட்டேங்குது. ஆக மொத்தம் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து அந்த ஆர்கனைசேஷன்ல வேலையே நடக்கல. ஏன்னா கம்யூனிகேஷன் பிரேக் ஆச்சுன்னா அங்க நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ மீட் பண்ணவே முடியாது. ஓகே. சோ ஆர்கனைசேஷன்ல கம்யூனிகேஷன் அங்க பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபங்க்ஷன் ஸ்பெஷலைசேஷன் இது எதுவுமே நடக்காது. அந்த ஆர்கனைசேஷனோட டெவலப்மெண்டா இருக்கட்டும், இல்ல ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஸ்பெஷல் ஃபங்க்ஷனா இருக்கட்டும், இது எல்லாமே அடிபட்டுடும். ஓகே. சோ கம்யூனிகேஷன் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஒருவேளை ஆர்கனைசேஷனல் பெரியர் அதுல இருந்ததுன்னா அந்த ஆர்கனைசேஷன்ல ஸ்பெஷலைசேஷன் எதுவும் நடக்காது. அது ரொம்ப முக்கியம். அடுத்து பர்சனல் கம்யூனிகேஷன். பர்சனல் கம்யூனிகேஷன்ல என்ன ஒரு பெரியர் இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா இருக்கும். பர்சனலா இப்போ நம்ம ரொம்ப இயல்பா யார்கிட்ட பேசுவோம்னா பாக்குற எல்லார்ட்டையும் பேச மாட்டோம். கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பெரியர் இருக்கும். நான் முதல்ல இப்பதான் உங்களை சந்திக்கிறேன், எப்படி நான் பேசுறது அப்படிங்கிறது ஒரு பெரியர் இருக்கும். இன்னொன்னு, வீட்டுல அம்மாட்ட பேசுற அளவுக்கு நான் அப்பாட்ட பேச மாட்டேன். ஏன்னா அப்பான்னா எனக்கு கொஞ்சம் பயம். ஓகே. கிளாஸ்ல நிறைய டீச்சர்ஸ் வந்து பாடம் எடுப்பாங்க. அதுல ஒரு டீச்சர்கிட்ட எல்லாரும் நல்லா பேசுவோம். ஒரு டீச்சர் வர்றாங்கனாலே நம்ம அமைதியா உட்காந்துருவோம். பிகாஸ் அந்த ஒரு டீச்சர் மேல நமக்கு ஒரு பயம் கலந்து ஒரு மரியாதை. சோ இதெல்லாமே பர்சனல் பேரியர் தானே, இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்றதானே. ஓகே. அவங்க அத்தாரிட்டேட்டிவா இருக்கிறதுனால மேபி அவங்க கொஞ்சம் அரட்டி சொல்லலாம். அம்மாவை விட அப்பா கொஞ்சம் அரட்டி பேசலாம் வீட்டுல. எல்லா டீச்சரை விட அந்த டீச்சர் கொஞ்சம் அரட்டி பேசலாம். சோ அதுல ஒரு பயம், அத்தாரிட்டேட்டிவா இருக்கிறதுனால கொஞ்சம் பயம் இருக்கும். அதனால அங்க ஒரு கம்யூனிகேஷன் நான் வந்து எடுத்த உடனே அவங்கள்ட்ட போய் பேசுவோம் அப்படின்னா கிடையாது. சுத்தி வளைச்சு ஒரு வாரம் கழிச்சுதான் எங்க அம்மாட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுவேன். பட் எங்க அப்பாட்ட போய் அதை கம்யூனிகேட் பண்ணும்போது அது 10 நாள் கடந்துரும் அந்த விஷயம். சோ பிகாஸ் அது ஒரு பெரியரா அமைஞ்சிடும். இது பர்சனல் பெரியர். செமாண்டிக் பெரியர். செமாண்டிக் அப்படிங்கும்போது இந்த வார்த்தைக்கு நீங்க அர்த்தம் புரிஞ்சுக்கணும். செமாண்டிக் இஸ் நத்திங் பட் மீனிங். செமாண்டிக் இஸ் நத்திங் பட் மீனிங். ஓகே. இது வந்து கண்டிப்பா ஒரு கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த செமாண்டிக் பெரியர் ஏற்பட்டதுன்னா நம்ம பேசுறதோட அர்த்தம் வந்து அவங்களுக்கு புரியாமலே போயிடும். இப்போ நான் பேசும்போது பயங்கரமா வந்து பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் போட்டு பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கடினமான வார்த்தைகள் எல்லாம் நான் போட்டு பேசுறேன். ஆர் அதர்வைஸ் ரொம்ப லைக் எப்படி சொல்றதுன்னா புரியாத மாதிரி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் யூஸ் பண்றேன். பயங்கரமா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் யூஸ் பண்றேன். நான் பேசும்போது வேணா பாக்குறதுக்கோ கேட்கறதுக்கோ அழகா இருக்கலாம். ஆனா அது புரிஞ்சதா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். பெரிய ஜர்கன்ஸ் லைக் பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் போட்டு தாம் தூம்னு பயங்கரமா பேசுறேன். ஆனா புரியுமா? நல்லா பேசுனீங்க. ஆனா எனக்கு எதுவும் புரியல அப்படின்ட்டு போயிருவாங்க. ஓகே. சோ செமண்டிக் பேரியர் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன்ல நம்ம கையாள வேண்டிய விஷயம். எனி டீச்சர் ஆர் எனி ஒரேட்டர் அது ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும். சோ டெக்னிக்கல் லாங்குவேஜ் நான் யூஸ் பண்றேன் அப்படி சொல்லி யூஸ் பண்ண முடியாது. ஓகே. இப்ப மேனேஜ்மெண்ட் ஒருத்தவங்க படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எம்பிஏ படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எம்பிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட், எம்பிஏ படிக்கிற டீச்சர் அதோட வார்த்தைகளை பயன்படுத்தி பேசலாம். டெக்னிக்கல் வார்த்தைங்க பயன்படுத்தி பேசலாம். ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், போஸ்டிங்னு சொல்லலாம், ஜாப் வேகன்சின்னு சொல்லலாம். புரியும். இப்போ வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு
அதுக்குரிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இவங்களுக்கு புரியாது இல்லையா? ஓகே. ஒரு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படி சொன்னா எப்படி புரியும்? சோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அவங்களுடைய டெக்னிக்கல் லாங்குவேஜஸ் வேர்ட்ஸ் எல்லாம் தெரியும். அதை வந்து நம்ம பொது வெளியில பயன்படுத்தினா அது ஒரு பெரியரா அமைஞ்சிடும். சரிங்களா? சோ இது ரொம்ப முக்கியம். செமான்டிக் அப்படிங்கிறது டெக்னிக்கல் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி புரியறதையும் புரிய விடாம பண்றது, அர்த்தம் புரிய விடாம அது கடினமாக்குறது செமான்டிக் பெரியர். செமான்டிக்னா மீனிங் அர்த்தம், செமான்டிக் பெரியர்னா மீனிங்கை புரிய விடாம ஆக்குறதுன்னு அர்த்தம். ஓகே ஃபைன். தென் அண்ட் இதுக்குரிய ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 3, ஓகே சிக்கு 4, டிக்கு 1. I will go with this. Yes. Okay. Good, good. Good, Chandralekha. Good. We'll continue with the next question. இப்போ mock test 3 போலாம். mock test 3 இப்போ பாருங்களேன், main functions of mass media are to main functions of mass media, what is that? It is to inform people. கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிடுவாங்க. டு பர்சுவேட். பர்சுவேட் அப்படின்னா வலியுறுத்தல், வலியுறுத்தல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா மாஸ் மீடியா வந்து நிறைய விஷயங்களை வலியுறுத்துது. ஓகே. பிகாஸ் நம்ம அந்த மாஸ் மீடியால when we are active நமக்கு நிறைய விஷயம் ப்ராசஸ் பண்றோம், பாக்குறோம், நிறைய விஷயம் கேட்கிறோம், நிறைய விஷயத்த நம்ம ப்ராசஸ் பண்றோம். ஓகே. அண்ட் இன்ஃபர்மேஷன் நிறைய தகவல்கள் பரிமாற்றம் நடக்குது. அஃப்கோர்ஸ் அது என்டர்டைன் பண்ணுது, எஜுகேட் பண்ணுதா அப்படின்னா அது டவுட்ஃபுல் தான். மேபி சூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ஷனா சூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். மேக் அ சொசைட்டி ஸ்டாட்டிக் அப்படின்னா அது தப்பு இல்லையா? ஒரு சொசைட்டியை ஸ்டாட்டிக்காலாம் வச்சிருக்காது. மாஸ் மீடியா வந்து சொசைட்டியோட மாற்றங்களுக்கு ஒரு நேரடியான காரணம். கண்டிப்பா அது சொசைட்டியை ஸ்டாட்டிக்கா வச்சிருக்காங்க. ஸோ ஏவை எடுக்க முடியாது. நான் ஆப்ஷன் ஏவை எடுக்க முடியல அப்படின்னா வாட் ஆப்ஷன் டு ஐ சூஸ்? குட் ஐ சூஸ்? ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ண முடியாட்டி மை ஆன்சர் ஹாஸ் டு பி பி, சி, டி, இ, ஒன். ஸோ திஸ் வில் பி யுவர் ஆன்சர். ஓகே ஃபைன். ஸோ நான் ஆட்டோமேட்டிக்கா இதுவும் டிஃபால்ட்டா சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் மாஸ் மீடியாவுடைய ஃபங்க்ஷன். அடுத்து பாருங்க. ஓகே, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண அதே மேட்ச் த ஃபாலோயிங் தான் இது. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண அதே மேட்ச் த ஃபாலோயிங் தான். சைக்காலஜிக்கல்னா எதுவுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆர்கனைசேஷனல் பெரியர் இருந்ததுன்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகும், ப்ராப்பரா அந்த ஃபங்க்ஷன்ஸ் நடக்காது. ஓகே. அண்ட் பர்சனல் பெரியர் எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பயம் தான். ஓகே. செமான்டிக் பெரியர்னா கண்டிப்பா அதோட மீன் அர்த்தம் புரியாத மாதிரி yes. To be effective classroom communication, to be effective classroom communication must be effective-ஆ இருக்கணும்னா classroom communication எப்படி இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. effective-ஆ எந்த கம்யூனிகேஷனுமே effective-ஆ இருக்கணும்னா கண்டிப்பா அது கொஞ்சம் ரெஸ்பான்சிவா இருக்கணும். இப்படி அன்ரெஸ்பான்சிவா இருக்கக்கூடாது. ஓகே. அண்ட் இன்னொன்னு, டாப் டவுனா இருந்ததுன்னா அது effective-ஆ இருக்காது. இப்ப டாப் டவுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இங்க டீச்சர் வந்துருவாங்க, இங்க வந்து ஸ்டூடெண்ட் வந்துடுவாங்க. அப்போ இந்த ஒரு ஃபார்மேட்ல இருந்ததுன்னா மேபி போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் இஃபெக்டிவா இருந்ததா அப்படின்னா அது வந்து இட் டிஃபர்ஸ். அப்படி நம்ம சொல்லிட முடியாது. டாப் டவுன் கம்யூனிகேஷன் இஃபெக்டிவா இருக்குமானா இருக்காது. ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்கும் அந்த ஆர்டரை ரிசீவ் பண்றதுக்கும் மேபி அந்த டாப் டவுன் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். மேபி ஒரு மிலிட்ரியில ஒரு ஹையர் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறவங்க லோவர் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க, ஜஸ்ட் டூ இட் அப்படிங்கிறாங்கன்னா டாப் டவுன் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். சாரி. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்ல ஒரு டீம் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல ஹையர் மோஸ்ட் அபிஷியல் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்கன்னா we can do it. பட் கிளாஸ் ரூம் பொறுத்த வரைக்கும் லுக் அட் இட் இஸ் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன். கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் இஃபெக்டிவா இருக்கணும்னா டாப் டவுன் அப்ரோச் வந்து இட் ஒன்ட் ஒர்க். கண்டிப்பான முறையில ஒர்க் பண்ணாது. அனலிட்டிக்கலா இருக்கணும், அதை நம்ம ஏத்துக்கலாம். சரிங்களா? அனலிட்டிக்கலா இருக்கணும்னா ஒரு பகுப்பாய்வோட இருக்கணும். அது கண்டிப்பா ஆசிரியர் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, மாணவர்கள்ட்ட வந்து இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஒவ்வொரு மாணவர்களும் யோசிச்சு யோசிச்சு அதுக்கு பதில் சொல்லும் போது அந்த அனலிட்டிக்கலா தான் அந்த கிளாஸஸ் எடுத்துட்டு போவாங்க. அன்ரெஸ்பான்சிவா இருந்தா நமக்கு தெரியும் அந்த கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இருந்திருக்காது. எவ்வளவு கேள்வி கேட்டாலும் ஸ்டூடெண்ட் பதில் சொல்லாம அப்படியே உட்காந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அது அது எஃபெக்டிவா இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. சோ அத நம்ம எடுத்துக்க முடியாது. அட்ஜஸ்டபிள் கண்டிப்பான முறையில அட்ஜஸ்டபிளா தான் இருக்கணும் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன். ஏன்னா ஒரு டீச்சர் வந்து இன்னைக்கு நம்ம இந்த பாடத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வந்திருப்பாங்க. ஒருவேளை இந்த கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் அதுக்கு ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஒத்து வராம போகும் நீங்க கேட்கலாம். 2 நாள்ல ஆனுவல் டே வருதுன்னு வச்சுக்கோங்க. 2 நாள்ல ஸ்போர்ட்ஸ் டே வருதுன்னா, நிஜமாவே அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. கவனிக்கிற திறமை ரொம்ப கம்மியா இருக்கும். மேம் எங்கள விடுறீங்களா? நாங்க போய் கொஞ்சம் விளையாண்டுட்டு வரோம். எங்கள விடுறீங்களா? நாங்க கொஞ்சம் போய் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம். அப்படிதான் சொல்லுவாங்க. சோ இதற்கெல்லாம் ஏற்ற மாதிரி கண்டிப்பா அந்த கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் கொஞ்சம் அட்ஜஸ்டபிளா இருக்கும். ஓகே. அன்னைக்கு நடத்த வந்ததுல டீச்சர்ஸ் வந்து சிலவற்றை நடத்திருக்கலாம். டெஸ்ட் வைக்கணும்னு நினைச்சு வந்திருப்பாங்க. பட் ஒரு அந்த டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ண முடியாம பிளான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம் அவங்க. மாறி இருக்கலாம். சோ திஸ் இஸ் ஆல் ஓகே வித் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் அண்ட் இட் ஹேப்பன்ஸ். அண்ட் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அன்னைக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது ரிலேட்டடா அந்த டீச்சர் அந்த கம்யூனிகேஷன் எடுத்துட்டு போகும்போதுதான் அது எஃபெக்டிவா இருக்கும். டீச்சர் கேனாட் பி வெரி ரிஜிட். நான் இதை தான் நடத்துறேன், இப்படித்தான் நடத்துறேன் அப்படி சொல்லி ஒரு ரிஜிடா ஒரு கம்யூனிகேஷன் எடுத்துட்டு போனா அது எஃபெக்டிவா இருக்காது. பட் அந்த கம்யூனிகேஷனை அந்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் போது இட் பிகம்ஸ் மோர் எஃபெக்டிவ். அண்ட் கண்டிப்பா கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் ப்ராக்ரஸிவா இருக்கிறது எஃபெக்டிவ் தான். நாலு ஒரு மாதிரி பேசி பேசி வருவாங்க. இப்போ எலெக்ஷன் வைக்கிறாங்களா அப்படிம்பாங்க. உடனே ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு மறுநாள் காலையில அந்த நியூஸ் பேப்பரை வாசிச்சுட்டு வருவாங்க. என்ன வாசிச்சீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மேம் இப்போ வந்து இந்த ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கு. ஓகே, வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் தட் அப்படி கேட்பாங்க. ஸோ அடுத்தடுத்து ரொம்ப லைவ்லியாவும் ப்ராக்ரஸிவாவும் நல்ல டெவலப்மெண்ட் ஓரியன்டாவும் ஒரு கம்யூனிகேஷன் எடுத்துட்டு போக முடியும். அண்ட் அப்படி எடுத்துட்டு போகும்போது இஃபெக்டிவா இருக்கும். போரிங்கா இருக்காது, எஃபெக்டிவா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன். இதெல்லாம் ரொம்ப ஜென்ரலா பெர்ஸ்பெக்டிவ் பேஸ் கொஸ்டின். பெர்ஸ்பெக்டிவ் பேஸ் கொஸ்டின் தான் நீங்க யோசிக்க போறீங்க, ஆன்சர் பண்ண போறீங்க. பிடிஇ அதான் உங்களோட ஆன்சர். இட் இஸ் பிடிஇ. கிளியர்? ஆப்ஷன் டி. Going to the ninth question. In communication, meaning refers to. இது ரொம்ப முக்கியங்க. கம்யூனிகேஷன்ல மீனிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வார்த்தைக்கு நம்ம பேசுற ஒரு வார்த்தைக்கு டிக்ஷனரியில ஒரு ஸ்டாண்டர்டான மீனிங் இருக்கும். அந்த டிக்ஷனரி மீனிங் தான் இங்க சொல்றாங்களான்னா கிடையாது. புரியுதுங்களா? திஸ் இஸ் நாட் யுவர் டிக்ஷனரி மீனிங். திஸ் இஸ் நாட் யுவர் டிக்ஷனரி மீனிங். நோ. மேபி அந்த ஸ்பீக்கர் இருக்கார் இல்லையா, அந்த ஸ்பீக்கர் வந்து ஒரு அர்த்தம் வச்சு பேசியிருப்பாரு. ஒன்னு அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இந்த மீனிங்கா? நோ. இட் இஸ் லிசனர்ஸ் ஆயிரலாம். ஆனா அதை புரிஞ்சுக்கிறவங்க எந்த அர்த்தத்துல புரிஞ்சுக்கிறாங்கிறத பொறுத்துதான் கம்யூனிகேஷனோட மீனிங் அங்க வந்து வரையறுக்கப்படும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம். பட் நான் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கேட்கிற எனக்கு அது எப்படி புரியுது அதுதான் நான் அர்த்தமா எடுத்துப்பேன். நிறைய பேர் ரெஃபர்ஸ் டு இன்டர்னல் ரெஸ்பான்ஸ் அப் டு த மெசேஜ். அதை நான் உள்ள எப்படி ஏத்துக்கிட்டேன், எப்படி ப்ராசஸ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு நீங்க பேசுனது நக்கலா இருந்ததா, இல்ல குத்தி காட்டுற மாதிரி இருந்ததா, இல்ல மோட்டிவேட் பண்ற மாதிரி இருந்ததா, எனக்கு நான் அதை எப்படி ரெஸ்பாண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த மீனிங் அமையும். ஒவ்வொரு தனிநபருக்கும் மீனிங் அப்படித்தான் அது வரையறுக்கப்படும். ஓகே, டிக்ஷனரியில கொடுத்த மீனிங் வந்து பொதுவா எடுத்து பேச முடியாது. ஸ்பீக்கர் சொன்ன அர்த்தத்தெல்லாம் நம்ம ஒத்துக்க முடியாது. கம்யூனிகேஷனா இட் இஸ் த மீனிங் இஸ் அப் டு ஃபார் லிசனர். ஓகே, சரி. சோ ரொம்ப முக்கியமான கேள்வி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. 9th கொஸ்டின். கமிங் டு தி 10th கொஸ்டின். எஸ், 10th கொஸ்டின் ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். நான் வெர்பல் கம்யூனிகேஷனை பத்தி பேசியிருக்காங்க. நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுனால இதுல வந்து நமக்கு வாய்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். மத்தபடி நம்ம உட்கார்ந்துருக்க பொசிஷன், நம்ம காட்டுற கெஸ்டர்ஸ், கை அசைவு, முகத்துல காட்டுற சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், இது எல்லாமே ஒரு புருவம் சுளிக்கிறதா இருக்கட்டும், இல்ல முகம் நம்ம பார்வை கோபமா பாக்குறோமா, இல்ல அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பதில் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கோமா, இது எல்லாமே நம்மளோட கெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஓகே, ஃபைன். ஸோ மாக் டெஸ்ட் 2 and 3ல கொடுத்த கம்யூனிகேஷன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. As I told you, here it is a power cut. So I'll be back once